சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Kalyana Krishnan Ravishankar. அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் கண்ணாடி கோயில் மலேசியாவின் ஜோகூரில் உள்ள ஜோகூர் பாருவில் உள்ள ஒரு இந்து கோயிலாகும். இது மாநிலத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் மலேசிய சாதனை புத்தகத்தில் நாட்டின் முதல் மற்றும் ஒரே கண்ணாடி கோயிலாக 2010 மே 12 அன்று பட்டியலிடப்பட்டுள்ளது. பாபாஜி, மேலே குறிப்பிட்டுள்ள செய்தி பற்றியும் நீங்கள் மலேசியாவில் இந்த கோயில் சென்ற அனுபவம் பற்றியும் தயவு செய்து விளக்குங்கள். ராஜகாளியம்மன் கோயில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு பேர் எம்பி எலெக்ஷன் என்ன ஒரு ஆள் மாயத்தேவராம். அது சக்ஸஸ் ஆகிறதுக்காக வித்வான் வி லக்ஷ்மணன் அந்த ராஜகாளியம்மன் கோயிலை திண்டுக்கல் பக்கத்தில் காட்டினார். ஆனால் அதே ராஜகாளியம்மன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கிறது. ஒரு காளி ஒரு ராஜமாதங்கின்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு அரசாட்சி செய்கிற சூழலில் இருக்கிற போது சொல்கிறது. மலேசியாவை பொறுத்த மாத்திரம் அங்கே ஜனங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள். அவங்களுக்கு நிஜமாகவே பெரிய அளவுக்கு ஆன்மீகம் கோயில் இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்போசர் கிடையாது. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணால் அவங்கள போய் ஏமாற்றிடலாம். நிறைய பேர் இங்கேருந்து போய் ஜோசியம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், தகுடு பார்க்குறேன் மலேசியாக்காரங்களை லூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மலேசியாவில் நான் போகாத கோயில் இல்லை, எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். சிங்கப்பூர் பார்டரில் இருக்கிறது ஜோஹூர் பாருன்னுவாங்க, அங்கேருந்து குலிம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா கோயிலுக்கும் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். நார்மலாக அவங்கெல்லாம் ரொம்ப பக்தியான ஆளுங்க. அந்த ஊரில் கண்ணாடியில் அலங்க நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. கண்ணாடி அது நீங்கள் ஸ்ரீசைலம் கோயில் போனீங்கன்னா அங்கே ஒரு கண்ணாடி ரூமே இருக்கும். கண்ணாடியை ஒட்டி அதுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் சேவை பண்ணுறதுக்காக அம்பாளுக்கு ரூ இருக்கும். இது நிறைய இடங்கள் இருக்கும். பள்ளியறை சேவை அந்த மாதிரி செய்கிற இடங்களில் இந்த கண்ணாடியை ஒட்டி அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் உண்டு. அதனால் இது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம கோயில் இருக்குது, நீங்கள் எங்கேயோ மலேசியா இருக்கிற இதெல்லாம் பார்க்குறீங்களே தவிர நான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈரான்லேருந்து ஆட்களை கூட்டின்னு வந்து ஈரான் போன போது அங்கே பார்த்தேன். லைட் போடுங்கப்பா, இதுதா இது ஈரான்லேருந்து ஆளை கூட்டின்னு வந்து அந்த கண்ணாடிங்களை அங்கேருந்தே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி எல்லாம் ஒட்டினேன் நான். அவங்க இந்த 2 ஜாயிண்ட் வர இடத்துல எங்களால் சரியாக ஒட்ட முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் நம்ம சசிகலா இருக்காங்க இல்லையா பக்கத்து காலனி, அவங்க அப்பா நான் பண்ணுறேங்க அப்படின்னு நம்ம பசங்களையே கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் இதெல்லாம் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டாரு. இதில் மீந்து போந்து கொஞ்சம் துர்கா கோயில் லனப்படியில் வச்சுருக்கோம், அதில் மீந்து போந்து கொஞ்சம் கணேஷ்பூரி பிள்ளையாருக்கு ஒட்டியிருக்கோம். அதனால் இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துலங்கிற மாதிரி நம்மளா தோணி பண்ணுறது தான். கண்ணாடி ஒட்டுறதுனால அந்த கோயிலுக்கு பவர் வந்துடாது, இல்லைன்னா போயிடாது, ரெண்டும் நடக்காது. நம்ம குழந்தைங்களை சிங்காரிச்சி எல்லாம் செய்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் இந்த குழந்தைங்களுக்காக மேக்கப் போடுறதுல எடுத்துக்குவாங்க போகிற. அது ரொம்ப ஃபன்னியாக கூட இருக்கும். ஒரு மேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க பொட்டை குழந்தைக்கு, ஆனால் ரெட்டை ஜடையை எடுத்து வச்சு ரெட்டை ஜடை போடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. அண்டு நான் போகாத கோயிலே இல்லை மலேசியாவில். ரொம்ப பெரிய கோயில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெனாங் சைடில் நிறைய இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஓரளவு பிற்காலத்தில் வந்தது தான். அண்டு மலேசியாவில் பெனாங்கில் வந்து ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே டாமினண்ட்டாக இருந்த காலத்தில், இப்போ இல்லை. நான் வந்து முதல்ல மலேசியா போனபோது அவங்க ஏர்போர்ட்டே ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. அது வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸுங்கிற மாதிரி இருக்கும் KL ஏர்போர்ட்டு. அதுபோக ஏர் ஏஷியான்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு தனியாக ஏர்போர்ட் வச்சுட்டாங்க. அது லோ பட்ஜெட் ஏர்லைன்ஸு. இன்றைக்கி மலேசியா பல விஷயங்களில் முன்னுக்கு வந்திருக்கு. அண்டு அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கு எல்லா வசதிகளும் உண்டு. நம்ம மற்ற ஆட்களுக்கு வசதிகள் கம்மி. சைனீஸ் கேர் பண்ணுறதில்ல, அவங்க ஓன் சைனீஸ் ஸ்கூல்ஸு அந்த மாதிரி போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க 2 கட்டானா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய கோயில் இருக்குது மலேசியாவில். பெனாங்கில் 2 கோயில் இருக்குது.
ரொம்ப பழைய காலத்து கோயில். இப்போ நான்லாம் போனால் மீட்டிங்க்கு அந்த 2 கோயில் ஏதோ ஒரு கோயிலில் தான் பண்ணுவாங்க. இன்னொன்று மலை மேலே ஒரு முருகன் கோயில், பத்து கேவ்ஸில் நான் சொல்கிறது, அது கோலாலம்பூரில் இருக்குது. பெனாங்கில் மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, நல்லா கட்டியிருப்பாங்க. அந்த ட்ராம் மாதிரி வண்டியெல்லாம் போகும் மேலே போகிறதுக்கெல்லாம். மலேசியாவில் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார், பூபாலன் பேர். அவருக்கு என்னுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எந்த ஊருக்கு மீட்டிங் போனாலும் அவருடைய பிரதர்-இன்-லா பரமசிவன் பேர், பரம்னு கூப்பிடுவாங்க. அவர் ஹைவே என்ஜினியர். மலேசியாவில் எல்லாம் பெரிய பெரிய ரோடெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம். அவங்கெல்லாம் ஸ்ரீலங்காக்காரங்க, தமிழில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால் நான் எந்த ஊருக்கு போனாலும் அவங்க ஃப்ரண்ட் ரோவில் 60-70 மைல் கூட ட்ரைவ் பண்ணின்னு வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து என் ஸ்பீச்செல்லாம் கேட்டு போவாங்க. நமக்கு நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, ஒரு 2000-3000 பேருக்கு ரொம்ப நல்லாவே நம்மளை பற்றி தெரியும். மலேசியாவில் நான் போகாத கோயில் இல்லை, பண்ணாத அதிசயம் கூட இல்லை. நான் நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்கேன். ஒரு லேடி, அவள் உடம்புல பேய் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு பெரிய டாக்டர், டத்தோ ஸ்ரீ டாக்டர் மகாதேவன் சொல்லிட்டு, அவர் என்னால் க்யூர் பண்ண முடியல. அவர் சைக்கியாட்ரிஸ்ட். என்னால் க்யூர் பண்ண முடியல அப்படின்னு அந்த பேஷண்ட்டை எங்கிட்ட கூட்டின்னு வந்தார். நான் சும்மா தொட்டேன். அந்தம்மா சைனீஸ் பாஷையில் சொல்லுது, நான் ஒரு தேவதை, இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணலான்னு வந்திருக்கேன், இவங்க என்னை துரத்த பார்க்குறாங்க, நீ மகானாச்சு அவங்களுக்கு புத்தி சொல்லு, நான் நல்லது பண்ணுவேன் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த டத்தன் ஸ்ரீ மகாதேவன் நான் எந்த ஊருக்கு போனாலையும் வந்து மைக்கில் நான் சாட்சி, பாபா ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இப்படி பல விஷயங்கள். மலேசியாவில் குலிம் பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கணுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கருநாக ஏவல்னு பண்ணுவாங்க. ஒரு கருநாகத்தை ஸ்பிரிட்டை மாற்றிடுவாங்க. எந்த குடும்பத்தை அழிக்கணுமோ அந்த குடும்பத்தில் இருக்கிற யார் உடம்புக்காவது மாற்றி அந்த பாம்போட உடம்பு எரிச்சிடுவாங்க. அப்போ தான் இல்லைங்கிற கோபத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த கருநாகம் பழி வாங்கினே இருக்கும். ஸோ நான் அந்த ஊருக்கு என்னை கூட்டின்னு போனாங்க. அப்போது அந்த கருநாக ஏவல் செய்யப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் என்கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. நாங்கள்லாம் மைண்ட்லேயே தான் பேசுவோம். நான் சொல்கிறேன், அது சொல்லுது, நீ வந்து நீ நான் நாமக்காரன் பெருமாள்னு அர்த்தம், நீ நானும் அப்படின்னு. யாராலையும் அதை ஓட்டவே முடியாது. நான் அதை ஓட்டி காமிச்சேன். இப்படி பினாங்க ஹாஸ்பிட்டலில் ராமகிருஷ்ணா மிஷனில் படிச்சுருந்த ஒரு பையன் கோமாவுக்கு போயிட்டான் 7-8 மாதம். நான் பினாங்கில் ராமகிருஷ்ணா மற்ற ஆடிட்டோரியத்தில் ஸ்பீச் கொடுக்க போன போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த பையனை கொஞ்சம் பிளஸ்ஸிங் பண்ணிட்டு போங்க, 7-8 மாதமாக இப்படியே இருக்கான், கோமாவில் இருக்கான்னு. நான் போனேன். போயிட்டு சும்மா அந்த பையனுடைய பெட்டுக்கிட்ட உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி கண்ணை மூடினேன். அந்த பையனை தொட்டேன். 8 மாதமாக பெட்டில் இருந்தவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு, நிஜமாக நடந்தது, என்ன பழங்குது பாரு, காட்டுறேன். இதான் நான் அந்த காலத்துலலாம் ஜுப்பா போடுவேன் பாரு, இந்த பையன்தான். உடனே 7 மாதம் கோமாவில் இருந்தவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். மலேசியாவில் எல்லா பேப்பர்லேயும் கூட இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ உலகம் பூரா நான் பண்ணாத அதிசயம் கிடையாது. நான் வந்து பங்களாதேஷ் போயிருந்தேன். அங்கே அமெரிக்கன் எம்பசியில் கான்சுலேட்டாக இருந்தாலுடைய ஒரு ஒய்ஃபு. இப்போ நான் அவள் எதிரில் இப்படி நிற்கிறேன் பாரு, எனக்கு 2 கை இருக்காது இந்த படத்தில். ஏன்னா ஐ எம் பிளஸ்ஸிங்கர் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட்டு, அதனால் என் கை இருக்காது. எதிரில் அந்த அமெரிக்கன் எம்பசிலேடி நிற்கிற பாரு. இந்த மாதிரி உலகம் பூரா நான் நிறைய அதிசயங்களை பண்ணிட்டேன். பண்ணாத அதிசயங்கள் இல்லை. பேய் பிசாசு ஓட்டியிருக்கேன், வியாதிகளெல்லாம் சுமார் பண்ணியிருக்கேன், உலகம் பூரா பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் நான் மலேசியாவில் ஆரம்பத்தில் போகிற போது நமக்கு அரேஞ்ச் பண்ணுறவங்கலாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க, மோகன் சாரு அவங்க இவங்கெல்லாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, யார் வீட்லையாவது கொண்டு போய் என்னை தங்க வச்சுருவாங்க. அந்த வீட்டில் நான் வரேன்னு தெரிஞ்சாக்கா ஒரு 200 பேர் அந்த வீட்டில் வந்து உக்காந்துக்குவாங்க. ஸோ நம்ம அவங்களெல்லாம் மெரிச்சிக்கிட்டு தான் போகணும். எல்லாருக்கும் பார்த்து முடிச்சுட்டு தூங்க போய் 2 மணி நேரம் கூட ஆகுது. அடுத்த ஊருக்கு கிளம்புனே வந்துடும். அடுத்த ஊருக்கு காரில் போகிற போதே ஃபோனுக்கு வந்துன்னே இருக்கோம், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஊருக்கு போனால் அங்கே உட்காந்து இருப்பாங்க. நான் இப்படி தூங்காத கொள்ளாமல் மாதக்கணக்கில் உழைச்சிருக்கேன். மலேசியாவில் ஒரு காலத்தில் மாரியம்மா கோயில் தேரில் என்னை உட்கார வச்சு ஊரெல்லாம் இழுத்துன்னு போனாங்க. அந்த அளவுக்கெல்லாம் பெரிய அதிசயங்கள் எல்லாம் செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். நம்ம பிருகுமுனிவர், மார்க்கண்டேய மகரிஷி இருவரும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளின் சயன கோலத்தை தரிசித்த பிறகு திருநீர்மலை வழியே அவரவர் இருப்பிடத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். பெருமாளின் சயனக்கோலம் கண்களை விட்டு அகலாமல் இருந்ததால் இருவருக்கும் மீண்டும் அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. இது குறித்து இருவரும் திருமாலிடம் வேண்டினர்.
இத்தலத்திலேயே அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று இருவரும் விரும்பியதால் திருமால் திருநீர்மலையில் போக சயனத்தில் ரங்கநாதராக காட்சி கொடுத்தார். இவரே இங்கு மலைக்கோயில் மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அருகில் பிருகு மார்க்கண்டேயர் உள்ளார்கள். பாபாஜி, மேலே குறிப்பிட்டுள்ள திருநீர்மலை கோயில் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். இந்த மாதிரியான கதைகள் அண்டர்லைன் எல்லா கோயிலுக்கும் இருக்கும். நீங்கள் திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனால் திருப்பதியிலேருந்து பெருமாள் வர்ற வழியில் தேர் நின்றுச்சின்னு சொல்லி ஒரு சக்கரம் மாதிரி ஒரு இடத்த கல் மேலே காட்டுவாங்க. இது மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் ரெண்டு சொல்லுவாங்க. காசியை விட இந்த கோயில் ஒரு குந்துமணி அளவு பவர் ஜாஸ்தி, காசி இந்த கோயிலையும் விட பண்ணிங்கனாக்கா இது ஒரு குண்டு ஊசி அளவு ஜாஸ்தின்னு ஏதாவது கதை சொல்லுவாங்க. அண்டு பெருமாளுடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ளே சம்மந்தப்பட்ட மாதிரி எத்தனையோ விஷயங்களை ஒவ்வொரு கோயில் கூடயும் இவங்க பொய் புனையேன் புனைந்துரையேன்றாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் புனைந்துரைப்பார்கள், பொய் புகழ்வார்கள். கடவுள் என்பது இந்த உலகத்தில் எப்பயுமே மனுஷ வடிவத்தில் தான் வந்திருக்கு. ஒரு ராமராகவும் கிருஷ்ணுவாகவும் இயேசுவாகவும் புத்தனாகவும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் திருப்பதியில் யாரை கோவிந்தான்னு கும்பிட்றீங்களோ அந்த எனர்ஜி, அதாவது விஷ்ணுவுடைய எனர்ஜி, அது அந்த ஏரியாவில் இருந்த ஒரு ராஜாவும் பேர் கோவிந்தராஜ சுவாமின்னு பேர். அவன் கோவிந்தராஜன். அதே மாதிரி தியாகராஜன், சுந்தரராஜன், நடராஜன், நீ யாரெல்லாம் நீ சாமின்னு கும்பிட்றியோ எல்லாருமே தியாகராஜன், எல்லாமே ராஜாங்க. அந்த காலத்தில் ராஜாங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தர்மிஷ்டர்களாக அவங்களுடைய அரண்மனைக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி அதில் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜனங்கள்லாம் ராஜாவை கும்பிடுவாங்க. ராஜா மாத்திரம் ஜனங்க நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவனுடைய குலதெய்வம் ஒன்று. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கான்னா அவன் ஜக்கம்மாவை கும்பிட்டுக்கணும் உட்காந்துருப்பான். ஆனால் மற்றவங்கெல்லாம் தனியாக கும்பிட மாட்டாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனே தங்களுக்கு கடவுளுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு தடவை திருப்பதி மலை மேலே போனேன். இந்த பாபநாசன் டேம் இல்லையா, அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா குமாரதாரா அப்படின்னு முருகர் தவம் செஞ்ச ஒரு அருவி, ஒரு பெரிய குளம் இருக்குது. ராமகிருஷ்ண தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, தும்புரு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நீங்கள் கிராண்ட் கேனியன் அமெரிக்காவில் பார்க்குறத விட பழமையான மலை சிகரங்கள் எல்லாம் இருக்குது, பக்கா கிரானைட். இன்றைக்கி சினிமா கூட பார்த்துருப்பீங்க, புஷ்பா 1, புஷ்பா 2. அதில் எங்கேயுமே கிடைக்காத அந்த மரம் அந்த காட்டில் தான் கிடைக்குது, திருப்பதி மலை காட்டில்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அதை எடுத்துன்னு போகிறத பற்றி தானே அந்த சினிமாவே. அந்த மாதிரி விசேஷமான காடு அது. முருகப்பெருமான் பண்டு தான் உறைந்த வேங்கடப்பதியை தான் கண்டான் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் எழுதுறார். தான் தவம் செஞ்ச இடத்த முருகன் பார்த்தான். எப்போ? சூரசம்பத்மனை வதைக்கிறதுக்கு போன போது பார்த்தாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் அங்கே தவம் பண்ணியிருக்காங்க, மகான்கள். உத்தமமான இடம் அது. ஆனால் நீங்கள் பார்க்குற கோவிந்தராஜ சாமிங்கிற ஆள் சந்திரகிரி அந்த மாதிரி இடங்களில் ராஜாவாக இருந்தாலும் அவர் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறார். போன போது நான் போயிருந்தேன் இல்லையா, அப்போ அங்கே ஒரு ஆள் விறகு வெட்டுறதுக்கு வந்தவன் என்கிட்ட சொன்னான், వెంకటేశ్వర స్వామి ఇక్కడన్నీ వచ్చారు, వచ్చేసి బంగారు చేప వెండి చేప అన్నీ ఇక్కడి నుంచి తీసుకుని పోయారు அப்படின்னா. என்னடா அது தங்கத்தில் ஃபிஷ்ன்றான், வெள்ளியில் ஃபிஷ்ன்றான், ஒரே ஃபிஷ்ஷாகுது அப்படி. அப்புறம் பார்த்தா ஆல் தட் யூ மீன் இஸ், நீங்கள் அக்வேரியத்துலலாம் பார்க்குறீங்களா கோல்டன் ஃபிஷ்ஷு சில்வர் ஃபிஷ்ஷு, இதுதான் அவன் சொல்கிறான். அக்வேரியத்தில் கோல்டன் ஃபிஷ் சில்வர் ஃபிஷ், அதை தான் அவன் பங்காரு சாப்பா வெண்டி சாப்பான்றான். நீ உடனே கற்பனை குதிரை ஓட்டிட்டு தங்கத்தில் மீன் வெள்ளியில் மீனுன்னு போயிடுறேன். ஸோ பல விஷயங்கள் நாளடைவில் திரிக்கப்பட்டு இல்லை மக்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு குளிர்ப்பி ஆகிப்போகுது. நீ திருப்பதி வெங்கடாலபதியினுடைய சினிமா பாரு, வெங்கடேஸ்வர மாத்மியம், சீனிவாச கல்யாணம், அந்த காலத்தில் டைரக்டர் பி பிள்ளையாக எடுத்திருப்பார். அவரும் புத்துக்கடியில் உட்காந்துருந்தார். அங்கே மகாலட்சுமிக்கும் இவருக்கும் சண்டை வந்துச்சு. ஏன் சண்டை வந்துச்சு? பிருகு மகரிஷி எட்டி வச்சிட்டாரு. அப்போது மகாலட்சுமி கோவம் வந்துடுச்சு, நான் இருக்கிற இடத்துல அவன் உதைக்கலாமா அப்படின்னு. ஆனால் பெருமாள் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு, ஐயோ உங்களுக்கு கால் வலிச்சிருக்குமே, அவன் கால் இப்படி அமுக்கிறாரு, அவனுக்கு ஒரு கண்ணு இருக்கும் அந்த கட்டை விரல்கிட்ட, அதை அமைக்க அவனுடைய கர்வத்தை நாசம் பண்ணுறாரு. இது தெரியாமல் மகாலட்சுமி சண்டை போட்டுன்னு ஓடி போயிடுறான். உடனே அவர் ரொம்ப சோகமாகி உட்காந்து தலையில் புத்து மலிக்கிற அளவுக்கு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு மாட்டு அங்கே பால் சொரிஞ்சின்னுக்கிறத பார்த்துட்டு அவன் அடிக்கிறான். அப்போ இவர் தலையில் அடியோட வெளியே வர்றாரு புத்தை உடச்சிக்கிட்டு. அவனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு, நான் சீனிவாச கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நீ வேதாளமாக சுற்றிக்கின்னுருன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு குறத்தி மாதிரி வராங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் வேறு.
பணம் இல்லை அவர்கிட்ட. அதனால் அவர் குபேரங்கிட்ட கடன் வாங்கினார். அதுக்காக வட்டி காசு வெங்கடாஜலபதினு இன்றைக்கி வரைக்கும் வட்டி கட்டின்னுக்கிறாருன்னா நீங்கள் கதை எல்லாம் சொல்கிறீங்க. அந்தமாரிலாம் ஒன்றும் இருக்காது. குபேரனுக்கு வேறு வேலை இல்லையா, அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்குது. அப்போ துட்டு கொடுக்குறது வட்டி வியாபாரம் பண்ணுறது குபேந்திர செட்டியார் யாருன்னா இருப்பான் அந்த பக்கம், நகரி புத்தூர் அந்த ஊரில். குபேந்திர செட்டியார்கிட்ட கடன் வாங்கிடுவோம். அதை குபேரங்கிட்ட கடன் வாங்கினார், அதுக்காக அவர் வட்டி கட்டின்னுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்துட்டார். உடனே அந்த அம்மாக்கிறா இல்லையா, ராமாயண காலத்தில் வேதவதியாக இருந்தவோ அவள் தான் பத்மாவதி. அவள் கூட ஒரு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லையா, தவத்தில் உட்காந்து இருந்தாலே மகாலட்சுமி, அந்த அம்மா வந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டான். அப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லடின்னு இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அவர் இப்படி நின்றுட்டார். எல்லாமே இப்படி தான். நீ பார்க்குற நடராஜர் இருக்கார் இல்லையா, அவர் கிங்கு, சுந்தரராஜா கிங்கு, தியாகராஜா கிங்கு, எல்லாருமே கிங்கு தான். ஸோ மக்கள் நாளடைவில் இந்த மித்து ஒன்று டெவலப் பண்ணிக்கிறாங்க. கடவுள்னா ஏதோ ஆகாசத்தில் புஷ்ப விமானத்தில் வந்து இறங்கணும், மிராக்கிள்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு கற்பனை கதையை வச்சுருக்காங்க. இவன் யாராவது கடவுளை பார்த்துருக்கானா, கடவுளை பற்றி இது வரைக்கும் இவனுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. யாரோ சொன்னது, கர்ணன்னா காது, பரம்பரைன்னா காதில் எவனோ சொன்னது, அதை கேட்டு கேட்டு வந்த கதை இல்லைன்னா கர்ண பரம்பரை கதைன்று. அதனால் ஒரு எனர்ஜி இருக்கிறது உண்மை, ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கிறது உண்மை. யார் தவம் செஞ்சாலும் அந்த டிவைன் எனர்ஜியை அவன் உள்ளே வாங்கலாம். அப்போ கடவுள் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்ட் கிடையாது, இட்ஸ் அன் எனர்ஜி. ஸோ கடவுளில் புரிஞ்சுக்கினவன் அப்படிங்கிறவன் என்ன, ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். முல்லா நொசிருத்தின்னு ஒருத்தன் தான், அவனுடைய கழுத்தை காணாமல் போச்சு. அவன் என்ன பண்ணான், 2 கையை முன்னால் வச்சுன்னு 2 காலை பின்னால் வச்சுன்னு கழுத்து மாதிரி டொயின்னு ஓடி போய் ஒரு கிணத்துக்கிட்டு நின்ட்டான். பார்த்தா இவனுடைய கழுத்து கிணத்துக்குள்ளே ஊந்துக்குது. எல்லாரும் என்னையா ஜீனியஸே நீ அப்படின்னு. அவன் சொன்னால், நான் மனுஷனாக யோசனை பண்ணுற போது கழுத புத்தி எனக்கு வரல, நான் கழுதியாக மாறின உடனே கழுதை எப்படி யோசனை பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு கழுதை எங்கே போய்கிட்டோ அங்கே போய் கரெக்டாக சேர்ந்துட்டேன் நான். அந்த மாதிரி நீ ஒரு மனுஷனாக கடவுளை தேடினா கடவுள் கிடைக்கவே மாட்டான். நீ கடவுளாக ஆகணும். மனுஷனாக நீ கடவுளை பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீயே அந்த அந்த பாவனைக்கு போக வேண்டியிருக்கும். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. இப்போ நான் ஒழிந்து நீயாக வேண்டும், எல்லாம் மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரப்பு புதியங்கிற நெல்லையில் நீயே அதுவாக மாறணும். அதுவாக மாறினா உனக்கு கடவுளுங்கிறது என்னன்னு புரியும். ஏன்னா கடவுள் என்பவன், இப்போது ஒரு நரசிம்மரை நீ ஃபீல் பண்ணுறேன்னு வை, உடம்புல நரசிம்மர் வருவார். ஒரு பத்மபாதர் இருக்கார், அவர் நரசிம்ம உபாசனை பண்ணுறவர். ஆதிசங்கரர் கபாலிகன் வெட்ட போகிற போது நரசிம்மர் அந்த பத்மபாதர் உடம்புல வந்து அந்த கபாலிகனை கொல்றாரு. இங்கே தான் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனத்தில் இல்லையா. இந்த மாதிரி நீ பார்க்குற ஆதிசங்கரர் சாட்சாத் வடக்கத்திநாதர் மனுஷனை தானே வந்தார், பிராமண குடும்பத்தில் தானே வந்தார். வேதவியாசர் அவர் காசியில் வந்து இவரை மீட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணாரா இல்லையா. அதுக்கப்புறம் மண்டன மிஸ்ரர் பிரம்மாவுடைய சொருபம் காசியில் பண்டிதராக இருந்தாரா இல்லையா. சரஸ்வவாணி சரஸ்வதியோட சொருபம் மண்டன மிஸ்ருடைய ஒய்ஃபாக இருந்தாலா இல்லையா. ஜனகாதி முனிவர்கள் 4 பேர், அவங்க ஆதிசங்கருடைய 4 சிஷ்யர்களாக வந்தாங்களா இல்லையா. அதனால் உலகத்தில் நீ கொஞ்சம் காமாக உட்காந்து யோசனை பண்ணிப்பார். யாரையெல்லாம் நீ கடவுள் இல்லை டிவைன்னு நினைக்கிறியோ அவங்கெல்லாம் மனுஷர்களாக வந்தார்கள். ராமாயணம் வந்துச்சு. ராமாயணம் வந்தபோது புள்ள இல்லாது இருந்த தசரதனுக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். யார்? ரிஷ்யசிருங்க மகர்ஷி. அப்போ அதில் பாயசம் பிரசாதத்தை எடுத்து கொடுக்குறாரு. கைகேயி சுமத்ரா கௌசல்யா 3 பேரும் சாப்பிட்டு ராமலட்சுமண பரத சத்ருகன் பிறக்கிறாங்க. இப்போ ராமலட்சுமண பரத சத்ருகள் இந்த 3 ஒய்ஃபுக்கு தசரதனுக்கு பாயசம் யாகம் பண்ணி கிடைச்சவங்க தானே. நல்ல யோசனை பண்ணு. கிருஷ்ணர் யார்? ஜெயிலில் தேவகியை கம்சன் போட்டு வச்சுருக்கான், குழந்தை அவங்க பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் அவளை கொண்டு போய் யசோதை கிட்ட விடுறாங்க. அதுக்கப்புறம் பூதனை கிட்ட பால் குடிக்கிறாரு. இந்த உலகத்தில் மனுஷனை தானே கிருஷ்ணர் வந்தார். அதனால் உலகத்தில் நீ பார்க்குற எல்லாருமே மனுஷங்களாக வந்தவங்க தான். மானுடம் வென்றதம்மான்னு தான் கம்பர் சொல்கிறான். நீ பார்க்குற ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கல்கட்டாவில் இருந்த ஒரு பிராமின் குடும்பத்தில் வந்தவர். ராகவேந்திரர் இங்கே புவனகிரியில் ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் வந்தவர். ஸ்ரீடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்ரினாலே எடுத்து வளர்க்கப்பட்டவர். பரமாச்சாரியார் உங்களுக்கே தெரியும், இங்கே தான் பிறந்தார். ஸோ நீ பார்க்குற எந்த ஆளாவது நேராக ஆகாசிலேருந்து புஷ்பகுமானத்தில் டொயின் வந்து இறங்கினா இல்லவே இல்லை. எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே வருது. அது வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அவங்களுடைய பூர்வ புண்ணியம்,
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு இவங்க எப்படி வாழணும்னு தெரிஞ்சு ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் இருந்ததுனால இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் அன் எனர்ஜி. இப்போ நான் மைக்கில் பேசுகிறேன்னா இது எலக்ட்ரிசிட்டி. அங்கே டியூப்லைட் எரியுதுன்னாக்கா அது எலக்ட்ரிசிட்டி. ஸோ யூ ஆர் மிஸ்டேக்கிங் எலக்ட்ரிசிட்டி டு பி த மைக் அண்ட் த ஃபேன் அண்ட் த பல்பு. ராமரும் கிருஷ்ணரும் புத்தரும் எல்லோரும் வந்து பல்பு, ஃபேனு, மைக்கு, இதுக்குள்ளே ஓடுறது கடவுள் என்ற ஒரு எனர்ஜி. இது மக்களுக்கு புரியாததுனால ஆரம்பத்திலேருந்து இவங்க விட்டலாச்சாரிய சினிமா மாதிரி கடவுள்னா இப்படியே தான் ஒரு கற்பனை குதிரையை ஓட்டிக்கினே இருக்காங்க. அதனால் எதுவுமே கரெக்ட் கிடையாது. நீ கூட அந்த கடவுளுடைய எனர்ஜியை வாங்கி இந்த உலகத்துக்கு காற்று கொடுக்கலாம், இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம், ஏசியாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணலாம், டோஸ்டராக யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் நீ யூஸ் ஆகலாம். ஸோ அதை இழுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் தெய்வீகம் என்பது. தனியாக வந்து கடவுளுன்னு நீ பார்க்குறியா இல்லையா, அதெல்லாம் இல்லை. ஆகாசத்தில் மேலே ஒன்லி ஒலி தாங்குது. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. அப்போ ஆகாசத்தில் என்ன இருக்குது? ஒன்லி சவுண்டு. அந்த சவுண்டு என்ன? ஓம், AUM ஆர் OHM அப்படிங்கிறது அதுதான் இருக்குது ஆகாசத்தில். அதுக்கு கீழே இறங்கி வரும்போது சத்தம் ப்ளஸ் பரிசம். காற்று இருக்கு இல்லையா, அது புதுன்னு அடிக்குது. உன்னை காற்று தடவுறது உனக்கு தெரியுது. தண்ணி இருக்குது, அதில் சத்தமும் இருக்குது. எந்த டம்ளரில் மங்கள் எடுக்கிறியோ அந்த ரூபமும் வருது, டேஸ்ட்டும் வருது. மண்ணுக்குள்ளே போகிற அப்போ வாசனை வருது, மண் வாசனைன்னு சொல்கிறது. அதை இந்த மாதிரி இந்த 5 பொருள்களும் சேர்ந்தது இந்த உலகத்திலே மனுஷன்தான். இப்போ எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் அவங்க இந்த உலகத்தில் வரணுன்னா மனுஷனை பயன்படுத்தியே ஆகணும். அதனால தான் ராமரும் இயேசுவும் புத்தனும் கிருஷ்ணனும் எல்லாருமே மனுஷ உடம்புல வர்றதுக்கு இதுதான் காரணம். யாராக இருந்தாலும் தெய்வம் மனுஷ ரூபேன மனுஷனாக தான் வந்தாகணும். உங்களுக்கு சந்தேகம். அதனால தான் பாருங்கள், பேண்ட்டு சட்டு வாட்செல்லாம் போட்டுனுக்கிறேன்னா அதுக்குன்னு நான் ஒன்றும் பவர் இல்லாத ஆள் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சார் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் வந்து போலீஸ் அகாடமியில் எல்லா போலீஸ்காரங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு மதுரையில் இருக்குது. அதனுடைய சீஃபாக இருந்தார். அதுக்கு முன்னால் அவர் ராம்நாட்டில் டிஎஸ்பி இருந்தார், ராமநாதபுரத்தில். இவருக்கு தலையில் 2 போலீஸ்காரன் ஷூ காலில் மெரிக்கணும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு தலைவலி. 3 தடவை அவரே சுட்டுக்கலான்னு கூட பார்த்தார், அந்த கொடுமை தாங்க முடியாமல். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தார். இவருக்கு வேண்டியவர் தான் நம்ம பக்கத்து காலனியில் கோவிந்தராஜன் இருந்தார் இல்லையா, அவர் இதில் இருந்தார், ரேடியோ இதில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். இவர்கிட்ட சொன்னார், நீங்கள் ஒரு தடவை, நான் அப்போ மலையப்பன் தேரில் இருக்கேன், ஒரு தடவை பாபா வந்து பாருங்கள் அப்படின்னு. இவர் நான் பார்க்காத சாமியாரா பார்க்காத வைத்தியமா அப்படின்னார். ஒரு தடவை வாங்கினார். எங்கிட்ட மலையப்பன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தார், நல்லாயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, இதெல்லாம் கொடுத்தாங்க, அண்ணா மெடலெல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டாட்டர், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பையனை கட்டிக்கணும். பாண்டிச்சேரிக்காரங்க ஒத்துக்கலை. அப்போ என்கிட்ட தான் அந்த பொண்ணு வந்தா. இவ அப்பா சொன்னாரான், நீ பாபாவை பார்த்துக்கோன்ட்டு. நான் சொன்னேன், இங்கே இரு பார்க்கலாம் நீலங்கிறப்போ. அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே பாண்டிச்சேரியிலேருந்து ஃபோன் வந்துச்சு, பையன் வீட்டில் கல்யாணம் பண்ணி. இன்றைக்கி அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஜாலியாக மஸ்கட்டில் இருக்கா, குழந்தையெல்லாம் பெற்றுவிட்டான். இந்த மாதிரி ஒரு குடும்பமே என்ன, ஒருவேளை உனக்கே மறந்து போடும், நான் வச்சுன்னு இருப்பேன். இதுதான் என்னுடைய பவர். நீ எத்தனை வருஷம் கழிச்சு வா, உன் கதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா இல்லையா, பார்த்துக்கினே இரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், மற்றவங்கெல்லாம் பண்ணாததெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ தான் நான் மலேசியா கதை சொன்னேன், நம்ம கோவிந்தராஜன் சாருக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் புரியல. அவனுக்கு இந்த தாடி, கையில் வாத்து ஓட்டுற குச்சி, ஒரு கோமணம், இதெல்லாம் தான் புரியுது. ஜாலியாக எப்படி அட்டடிச்சுன்னு ஒரு ஆள் இருக்கானாக்கா அவனுக்கு புரியல இல்லையா. அதனால் ஆன்மீகம் விளங்காத போனதுக்கு இதெல்லாம் காரணம். ஜனங்களுக்கு வேஷத்தில் இருக்கிற ஒரு பிடிப்பு விஷயத்தில் இல்லை. எல்லோரும் வேஷத்தை தான் பார்க்குறாங்க. இவனுக்காக நான் வந்து ஒரு க்ளீன் ஷேவன் ஃபேஸை விட்டு இவனுக்காக தாடி வருது, ஆட்களுக்காக சுற்ற முடியுமா? எனக்கு இதுதான் கன்வீனியன்ட் ஆகுது ட்ரெஸ்ஸு, நான் இப்படி இருக்கிறேன். இதுக்காக நான் இவனுக்காக கோமணம் கட்டின்னு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு தலையிலும் போட்டுட்டு இதெல்லாம் இருக்க முடியுமா? இல்லை. அதனால் என்னுடைய வழிமுறைகள் வேறு, மற்ற சாமியோடைய வழிமுறை வேறு. ஆனால் அவங்கள விட நான் சின்ன ஆளுன்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட மறந்துடுங்க. உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் நான் தான். எனக்கு புரியாது. ஆனால் ஒன் டே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பவர்ஃபுல்லான சாமியாருன்றது ஒரு பக்கம் கிடக்கட்டும், நாலெட்ஜபிள் சாமியார். இப்போது ஒரு தனி மனிதனாக இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறேன், ஆஸ்பத்திரி கட்டினேன், எல்லாம் பண்ணேன். நான் ரூரல் சர்வீஸ் பண்ணேன், நான் பண்ணாதது கிடையாது. அது கூட விட்டுரு.
உலகம் பூரா போயிருக்கேன். ஆர்டிகா அண்டார்டிகா கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். உலகத்தில் நான் போகாத நாடே கிடையாது. ஸோ இவ்வளோ அனுபவங்கள் உள்ள ஒரு ஆன்மீகவாதி உனக்கு எங்கே கிடைப்பான் சொல்லி பார்க்கலாம். குடும்பம் நடத்தியிருக்கேன், 2 பசங்களை பெற்றிருக்கேன். ஸோ ஒரு 25 வருஷம் குடும்ப வாழ்க்கையை பற்றி தெரியும். பிஸ்னஸில் இருந்திருக்கேன், பப்ளிக் லைஃப்பில் இருந்திருக்கேன். ஸோ இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. ஒரு சிவசங்கர் பாபா உருவாவது என்பது விளையாட்டு கிடையாது. பாபா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரத போர் நடத்தியதற்கு முக்கிய காரணம் மண்ணின் பூபாரம் குறைப்பதற்கு மட்டும்தானா, அல்லது உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, நமது பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் நம்முடன் வரும் என்பதை உணர்த்துவதற்காகவா? இதை விளக்கி அருள வேண்டுகிறேன். பல விஷயங்கள் இந்த புராணங்களில் வருபவை இல்லையா, அதெல்லாம் பிற்காலத்தில் ஜனங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடித்த காரணங்கள். இப்போ நீ பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ ஏனூராதான் இந்த பொறாமை அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடின்னு உட்காந்துக்கிறீங்க. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் எல்லா கோபிகைகள் கூடயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணார் இல்லையா. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் 27,000 கோபிகைகள் கூட அவர் டான்ஸ் ஆடின்னு இருந்ததுக்கான காரணம் அவருடைய சாபம். அந்த பிருந்தா என்பவள் கொடுத்த சாபம். அந்த இடத்துல அந்த மாதிரி அவர் அலையணும்னு அவருக்கு தலை விதி இருந்தது. இப்போது இவ இருக்கா நம்ம துரியோதனை, அவங்க அம்மா அவனுக்கு சொல்கிறா, நீ யார் அவள் கண்ணை கட்டின்னு இருந்தாலே காந்தாரி, அவள் சொல்கிறா, அப்பா வெடிக்கால நீ நேக்கடாக எங்கிட்ட வா, துணியே இல்லாமல் அப்படின்னு. அவன் வெடிக்கால வந்துக்கிட்டு இருக்கான். கிருஷ்ணர் கண்ணிங்கல்ல, அவங்ககிட்ட போய் என்னன்றார், செடிக்கு பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறான். என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்படி தான் வர சொன்னேன். என்ன தான் அம்மா சொன்னாலும் இப்படி போகலாமா, நீ இங்கே ஏதாவது வச்சுக்கிட்டு போ அப்படின்னு. ஏதோ ஒரு இலைகளி. அந்த அம்மா கணவனுக்காக தான் குருடாக இருந்த அந்த இதை அவுத்து அவனை அப்படியே ஸ்கேன் பண்ணுறான். அந்த தொடங்குது இல்லையா, அங்கே அவளுடைய கண் பார்வை போக முடியல. ஏன்னா அவன் வச்சுருக்கான், அவன் மறப்பு வச்சுட்டான் கிருஷ்ணர் பேச்சு கேட்டு. அதனால் லாஸ்ட்டு சீனில் பீமன் இவர் போய் நீ என்ன எல்லோரும் போயிட்டாங்கன்னு தண்ணி கடியில் உட்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அனாவசியமாக அவனை கூப்பிட்றாங்க தண்ணியிலேருந்து. அதுவே தப்பு. ஒருத்தன் பூஜைக்கு போயிட்டான், ஏன்னா அவனே எதுக்கு கூப்பிட்ற, செத்த பாம்பு அடித்தா அவனுக்கு என்ன ஆகும், கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு கிருஷ்ணர் அவன் 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிறாங்க, பீமனும் துரியோதனும். அப்போ கிருஷ்ணர் இப்படின்றார், தொடையில் அடின்றார். அவன் தொடையில் அடிக்கிறான். அப்போ பலராமர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணனுடைய பிரதர், அவருக்கு 2 பேருமே சிஷ்யனுங்க. துரியோதனனும் சிஷ்யன், பீமனும் சிஷ்யன். இது அதர்ம யுத்தம், தொடையில் நீ அடிச்சு தப்பு அப்படின்னு அவர் ஆயுதம் ஏந்தாதவர் ஆயுதம் ஏந்த வர்றாரு. கிருஷ்ணர் அப்போது, அண்ணா இந்த யுத்தத்தில் எவ்வளவோ தப்புன்னு, கடோத்கஜம் வந்த நாள்லேருந்து எல்லாமே தப்பாக நடந்துச்சு, அதனால் நீ கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி, இல்லைன்னா அவர் சண்டைக்கு இவனை அடிச்சிருப்பார், பீமனை அடிச்சிருப்பார். ஸோ துரியோதனன் சொன்னது. ஆனால் ஆகாசத்திலேருந்து 33 கோடி தேவர்கள் பூவை சொரிஞ்சாங்களாம், நீ தான் இந்த யுத்தத்தில் நிஜமாக கெளிச்சவன், அவன் பண்ணது அதர்மம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு தடவை இந்த எதுகுலத்து பசங்கள்லாம் ஒரு பையனுக்கு வயிற்றில் உலக்கையை கட்டி புள்ளதாட்சி மாதிரி பண்ணிட்டு துர்வாசரிஷி கூட்டின்னு போய், சாமி இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க அப்படின்றாங்க. அவருக்கு அது தெரியாது, உலக்க பறக்கும்டா, அவங்க குலமே அழிவுன்றாங்க. அப்போது பலராமர் சொல்கிறார், ஏண்டாப்பா அவங்களே இப்படி போய் பண்ணீங்களே, அந்த உலக்கையை நல்லா டஸ்ட்டு பண்ணி இந்த இரண்யா நதிக்கரையெல்லாம் கலக்கிடுங்க. நாங்கள் அந்த டஸ்டெல்லாம் புல்லாக முளைக்குது. அதில் ஒரே ஒரு இரும்பு துண்டு வெளியே போகுது. அது வேடன் ஒருத்தர் இருக்கான், ஜரான்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட கிடைக்குது. அவன் அம்பு முனியில் அதை வச்சுட்டு ரெடியாக காத்துன்னுக்கிறான். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த எதுகுலத்து பசங்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு இரண்யா நதிக்கரையில், நீங்கள்லாம் கிராமத்தில் தொடப்பூச்சி வச்சு சண்டை போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி சண்டை போட்டு அதிலே செத்து போட்டானுங்க. ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு சாவி எழுதிக்குது. கிருஷ்ணருடைய வம்சம் பலராமனுடைய வம்சம்லாம் அழிஞ்சு போகுது. அந்த வேடன் தூரத்துலேருந்து பார்த்து இவர் காலை வச்சுன்னு உட்காந்துருக்கார் இல்லையா, அவனுக்கு மானோட ஃபேஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த மெட்டல் இல்லையா, கிருஷ்ணனுக்காக தான் காத்துன்னு இருக்குது, சாகடிக்கிறதுக்காக. அதனால் அவன் விடுற அம்பு அவருடைய காலை தைக்கிது, கிருஷ்ணரும் உயிரை விட்டுறாரு. இது மகாபாரதத்தில் நடந்தது. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, காந்தாரியை பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் போகிற போது அவள் சொல்கிறான், நீ பண்ணதெல்லாம் பாவம் கிருஷ்ணா, 100 குழந்தைங்களையும் கொண்டுட்டியாடா, என் பெத்த வயிறு பற்றி எறிதுன்னு. அப்போ இவர் சொல்கிறார், என்ன தான் இருந்தாலையும் நீ உன் கணவனுக்காக கண்ணை கட்டின்ட்டு வாழ்நாள் பூரா உத்தமி பத்தினியாக இருந்த, அதனால் உன் சாபத்துக்கு நான் கட்டுப்படுறேன்.
என் வம்சம் சாபத்தினால அழியிட்டோன்னு சொல்லிடுறாரு. அதனால தான் இந்த கதை நடந்தது. எல்லாம் அவங்க வம்சம் அழியிறது அந்த ஜராவுடைய இதில் வந்து இதாகும். அந்த ஜரா யாருன்னு பார்த்தா ராமாயண காலத்தில் வாலி வந்து வதம் பண்ணார் 7 மரத்துக்கு பின்னால் இருந்து. அவன் சொல்கிறான், ராமா நான் ராவணனை வண்டுன்னு நினச்சி என் கையில் பிடிச்சவன், உனக்கு ராவண வதம் தான் வேணா என்கிட்ட சொல்லியிருந்தா 1 நிமிஷம் முடிச்சிருப்பேன், இந்த குரங்கு சுக்கரவினி ஏன் கட்டின்னு அழுகுற அப்படின்னு. அவர் என்னென்னோ சொல்கிறார். சத்திரத்தை இது கீழகம், அதர்மத்தை அழிக்கிறது கூட தர்மம் தான்பா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றான். அப்போது ஒரு டீல் வச்சுக்கலாம்பா, நான் எப்படி உன்னை இந்த பிறவியில் கொல்றனோ அந்த மாதிரி அடுத்த பிறவியில் நீ என்னை கொன்று நம்ம கணக்கு சரியாக போடுன்ட்டார். ஸோ ராமாவதாரத்தில் வாலிக்கு கொடுத்த வரம் தான் இந்த பிறவியில் கிருஷ்ணருடைய மரணத்துக்கு காரணமாகுது. அந்த வாலியாக இருந்தவன் தான் ஜராவாக வரான். வாலியாக இருந்தவன் ஜரா என்ற வேடனாக வருகிறான். என்ன பாப்பான்ற இப்படி தான்ப்பா, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்தே தீரும். எவ்வளோ பெரிய மகான்கள் இந்த கலியுகத்தில் பிறந்திருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் கூட கர்மா இருக்குது. அவங்க இந்த பிறவியில் செய்யலை, ஆனால் ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சுருப்பாங்க இல்லையா? நமக்கு தெரியாது எந்த பிறவியில் என்ன தப்பு செஞ்சோம், நமக்கு ஏதாவது தெரியுமா? வள்ளலார் சொல்கிறாரு, இவ்வளோ தப்பில் இது பண்ணனே தெரியலையா, இன்னமும் சொல்லவோ உண்மனம் இரும்போ பெரும்பாறையோ அப்படிலாம் சொல்லுவாங்க. இது அவங்கவுங்க அனுபவிக்கிற போது தான் உங்களுக்கு தெரியும் எதுக்காக இது நடக்குது. இந்த பிறவியில் நம்ம நல்லவங்க தானே, நமக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு, கடவுள் நிஜமாகவே மூலகுதா இல்லையா அப்படிலாம் தோணும். ஆனால் எல்லாம் அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. அப்போ நம்ம ராஜா யார்? கோவிந்தராஜா, தியாகராஜா, நடராஜா, சுந்தரராஜா. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு புரியாமல் போகலாம், ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நமக்கு தெளிவு கிடைக்க எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். நான் எவ்வளவோ விஷயங்களை வாழ்க்கையில் பார்த்துட்டேன். நான் எப்படியெல்லாம் கர்மம் வருது, அதுக்கு என்ன காரணம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் நஞ்சு இல்லை. நான் தான் சொன்னேன், லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமியார் இருந்தார். ரொம்ப பெரிய நிலம் வருது, சட்டு போட மாட்டார், குளிக்க மாட்டார். அவரை நீ பார்க்குறதுக்கு போனேன்னா ஞாயிறு கடையில் டீ வாங்கின்னு போனோம். அங்கே உட்காந்துக்கிற எல்லாருக்கும் அந்த டீயை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவார். தண்ணி எடுத்து ஆகாசத்தை பார்த்து இப்படி கொஞ்சம் தெளிச்சிடுவார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டீ குடிச்சு முடிச்ச உடனே ஆளுக்கு ஒரு பீடி எடுத்து கொடுப்பாரு. நீ வேணான்னா வேணான்னு சொல்லிடலாம். கீழே கொஞ்சம் துட்டு வச்சுருப்பார், 4 நாள் 8 நாள், அதை எடுத்து உங்கள் பாக்கெட்டெலாம் 4 நாள் 8 நாள் போடுவார். இதுதான் அவருடைய வழிமுறை. ஆனால் அந்த ரோட்டில் யார் போனால் வந்தால் அவங்க ஆத்மா என்னான்ட்டு இப்படியே சொல்வார். டிஎம்ஜே 1994 அம்பாஸ்டர் கார் அப்படின்னு அந்த ஆத்மா என்னவா இருந்தது, இப்போ என்ன ஆத்மா வந்ததுன்னு சொல்வார். அந்த அளவுக்கு அவனுக்கே தெரியாது. காரில் போகிறவனுக்கு நம்மளே எதுக்கு இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்றான்னு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சார். ஸோ ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அவரை பார்க்க போனேன். என்னை கூப்பிட்டு இங்கே நில்லு அப்படின்னார். அங்கே ஒரு டோரு சாத்தியே இருக்கும் எப்போ பாரு. அது அந்த அவருடைய பழைய சமாதி இருக்கிற இடம். இதுக்கு முன்பிறவியில் அவர் நில்லுன்னார். ரொம்ப நேரம் இருந்தேன். வான்னார். ஒரு ஆளை கூப்பிட்டு துட்டு கொடுத்தாரு. அவரே போயிட்டு இந்த கண்ணில் போடுறது, காதில் ஊற்றுறது, தலைக்கு தேய்க்கிறதுலாம் வாங்கினானு. அவன் கொஞ்சம் அமிர்தாஞ்சனம், ஐ ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கினான். என்னை கூப்பிட்டு மடியில் தலையை வச்சு ஐ ட்ராப்ஸ் போட்டு கண்ணை இப்படி தடவினார். காதுக்குள்ளே இயர் ட்ராப்ஸ் போட்டு இப்படி இப்படினார். அமிர்தாஞ்சத்தை இப்படி தடவினார். இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமிச்சிட்டேன் அப்படின்னார். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. முதுகில் பெண்டுக்குதுன்னா இந்த குண்டலினி ஃப்ளோ இல்லையா, அதுக்கு இருந்த தடைகளை எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன. இப்போ இந்த இடத்துல உட்காந்து இருந்தால் காற்றுல போகிறதெல்லாம் பார்க்கலாம், அதுதான் கண்ணு நல்லா தெரியுது. இந்த இடத்துல ரேடியோ இல்லாமல் நம்ம காதில் சில சத்தங்களை கேட்கலாம். நீ என்னை அமெரிக்காவிலேருந்து திட்டினா கூட எனக்கு இங்கே காதில் விழும், ஓகேவா? அது மாதிரி கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா தெரியும், முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமித்திட்டேன்ட்டு. இப்படி ஒரு மகான் இருக்கான்னா நம்பறியா? அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடலை விடணும்னு நினச்சார். எதிர் வாடையில் போய் உட்காந்துட்டார். அது வரைக்கும் நம்ம அவரை கிழக்கு நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் அஸ்தமானம் இல்லையா, அதனால மேற்கு நோக்கி உட்காந்துட்டார். குளிச்சுட்டார். அவர் வச்சுருந்த மூட்டையெல்லாம் கொளுத்திட்டார். ஷேவெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டார். நான் குருவாயூருக்கு போயிட்டு வந்து எந்த சாமி என்ன அந்த பிரசாதத்தை வாங்கி கையில் கொடுத்து, வந்த வேலை பார்த்துட்டு போகிற வேலையை பாரு, இந்த உலகத்தில் கூட்டம் அடிச்சுன்னு உட்காந்துக்கிற வேலைலாம் உனக்கு வேணாம் அப்படின்னாரு. நிஜமாக சொன்னார். அதுக்கப்புறம் இறந்துட்டார். பரமகுரு ஐஜி, விஜயலட்சுமின்னு ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனரு, எல்லாரும் அவருக்காக இங்கே திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டு தேனாம்பேட்டை, வன்னிய தேனாம்பேட்டை, அங்கே ஒரு இடம் ஒருத்தர் வச்சுருந்தான்.
ஜனங்கள்லாம் சண்டை போட்டாங்க, ஜனங்க இருக்கிற இடத்துல என்ன சம்மதி இல்லான்ட்டு. அவர் என்ன பண்ணுறது? அப்போ இந்த இவன் செத்து போயிருந்தாங்க, இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ செத்து போயிருந்தாங்க. ஸோ 3 நாள் அவர் பாடியை வேனில் வச்சுன்னு அலைஞ்சோம். அப்போது விஜி பன்னீர்தாஸ் கிட்டே போய் கேட்டாங்க. அந்த ஆள் சொன்னான், ராமானுஜ நகர் விஜிபின்னு ஒரு இடங்குது இருந்து திருப்பெரும்புதூர்கிட்ட, அங்கே ஒரு இடம், எனக்கு அந்த இடத்த விற்றவன் இங்கே கோயில் தான் கட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கான், உங்களுக்கு சூட் ஆகுமா போய் பாருங்கள். அதுக்கு முன்னால் அங்கே எதுவும் சிவன் கோயில் இருந்திருக்கு, அங்கே தான் இன்றைக்கி இருக்குது. அந்த விஜிபி ராமானுஜ நகரில் அவருடைய சமாதி இருக்குது. அவர் பார்த்தியானா உனக்கு ஒன்றுமே புரியாது, ஆனால் எவ்வளோ பெரிய நேரம் வருது இல்லையா? இப்படி ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. இதுக்கு உலகத்தில் வர்றாங்க, இந்த ஜனங்கிட்ட மாட்டிக்காமல் எப்படி தப்பிக்கணும், ஜனங்கிட்ட மாட்டிக்கணும் திருப்பி இவன் கர்மாவெல்லாம் வாங்கணும், இன்னொரு பிறவி வந்து தொலையும். அதனால் அவங்க கர்மாவை விட்டுட்டு போகிறதுக்காக வருவாங்க. கோடிசாமி இருந்தார், நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், சாமி நான் மகேந்திரகிரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்னு. எனக்கும் அங்கெல்லாம் போகணும் தான், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி இருக்குது, பைசல் பண்ணிட்டு போகலான்னு உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னு. இந்த ஜனங்களுக்கு நான் அவருக்கு டீ வாங்கி கொடுத்தவன், மோர் வாங்கி கொடுத்தவன், அவனுக்கெல்லாம் இவர் ஏதோ ஒரு நல்லது பண்ணும், அப்போ தான் இவரே பேக்கப் பண்ண முடியும், அதுக்காக உட்காந்துக்கிறேன். ஸோ என்றைக்கு அவர்கிட்ட வர்றவங்க போகிறவங்க அந்த கணக்கு தீர்ந்து போச்சோ, அப்போ அவர் இன்னும் அவ்வளோதான் பேக்கப் பண்ணலான்ற மாதிரி. அப்போ அவருக்கு வேண்டியவங்கலாம் இருந்தாங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இருந்தான், அழகர் நம்பியார்னு. முகமது இக்பால்னு நாகூர் ஆண்டவர் பற்றி சினிமா எடுத்த ஒருத்தன் அங்கே தான் பக்கத்தில் இருந்தான் பிராட்வேல. இவர் என்ஜினியர் ஒருத்தர் கோயம்புத்தூரில் படிச்சிருந்த காலத்துலேருந்து கோடிசாமிக்கு தெரியும். இருந்து வருவார், வள்ளலார் நகர்லேருந்து வருவார், அவங்க ஒய்ஃபோட டாக்டர். அவங்ககிட்டலாம் நான் சிவசங்கர் பாபா கிட்டே போகிறேன், அங்கே வந்துரு அப்படின்னாரு. இது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இது. எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலை ஆனோடனே தே லீவ் த ஸ்பிரிட் வித் சம், தகுதி வாய்ந்தவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு. யார்கிட்டையாவது டிசர்விங்காக இருந்தால் அந்த ஸ்பிரிட்டு அவங்களது நம்மக்கிட்ட வந்துடும். இப்படி மகான்கள் நாம் பார்க்காத மகானும் கிடையாது, படாத அனுபவமும் கிடையாது. எல்லார்கிட்டையும் எல்லா விதமான அனுபவங்களையும் பட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் நமக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் வச்சுருக்கேன். பெரியோர் என்னை வியத்தலும் இளமே அப்படின்வாங்க. என்னை விட நான் எவ்வளோ பெரிய மகான்களை பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து மெரசல் ஆகிறது இல்லை, அவங்களையும் நான் ஆராய்ச்சி பண்ணின்னு தான் இருப்பேன். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன குறை என்ன நிறைன்றது நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான். நிறைய பேர்கிட்ட குறைகள் இருக்கும், எல்லாம் பாரு, வேடிக்கை பாரு. அதனால் எப்பயுமே புறநானூறு தான் நமக்கு யாட்சிக்கு. யாரையும் பெரிய ஆளுன்னு பார்த்து பயப்படாத, யாரையும் சின்னவனு இன்சல்ட் பண்ணாத, எல்லாத்தையும் பார்த்துக்கினே வா. ஒவ்வொன்றுத்துலேயும் உனக்கு ஒரு லெசன் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு லெசன் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறது பாரு. அண்டு நீயா போய் ஒம்பல மாட்டிக்காத. ஒரு கல்ட்டுன்னு சொல்லுவாங்க, யார்கிட்டையும் போய் மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சாமியார் தப்பாக இருந்தாக்கா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த சாமியார்கிட்ட போனீங்க என்னாச்சு பார்த்தியா அப்படின்னாங்க. உடனே அவர் அப்படி இல்லை தெரியுமா, நீ அவருக்கு வக்காலத்து வேணும், உனக்கு உன் வேலை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு சாமியாருக்கு நீ ஏன் வக்கீல் வேலைலாம் செய்கிற, உன் வேலையை நீ பாரு, அவர் வேலையை அவர் பாரு. அவர் நல்லவராக இருந்தால் டைம் அவரை ஆசிட் டெஸ்ட்டில் நெல்லி நிறுத்தும், அவர் கெட்டவராக இருந்தால் அவர் பேர் அவரே கெடுத்துப்பார். அப்போது நீ வெளியிலேருந்து பார்க்குற இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் ஜனங்க வர்றது, அதெல்லாம் வச்சு யாரையும் நீ எடை போடக்கூடாது. யுவர் சாய்ஸ், நோ ப்ராப்ளம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை